இது அன்பான தமிழ் மக்களே, இதெல்லாம் இங்க 50 பேர் கூடியிருக்கிறான். நாம் தமிழர் கட்சியினுடைய குறுக்கீடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பதாரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நமக்கும் நடக்கும். சீன புரட்சியாளர் மாற்றத்தை சொல்கிறார். மக்களுக்கான பாதுகாக்கக்கூடிய ஒரு ராணுவம் என்று இல்லை என்றால் அந்த மக்களுக்கு எவ்வளவு என்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. நம் மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு துறை என்று இல்லை என்றால் எவ்வளவு கிடையாது. என் நாடை அறிவுறுத்திருக்கலாம், எவ்வளவு சட்டங்களை இருக்கலாம், எதுவும் பயனற்று போகும். எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய கல்வியை மாவட்ட மக்களை ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் சிவாஜியும் கடந்த சனிக்கிழமை பெற்ற தலைவர் திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு மற்றும் பாதுகாப்பு கூட்டாளிகள் சேர்ந்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி எத்தனை தெரியும்? என் அன்பானவர்களே, கேட்டுக்கொள்ள அந்த செய்தி யாராவது எந்த கருத்தை கேட்டுக்கொள்ளா பார்த்துக்கொள்ளா கிடையாது. ஏன்னா ஊடகம் தருவதில்லை, ஊடகம் எந்த ஊடகம் தருவதில்லை. இவருடைய பாதுகாப்பு பலம் இருந்தது. இந்த தலைவர்கள் இந்த செய்திகளை இதற்கு மேலும் ஏற்படுத்துகிறீர்கள். தயவு செய்து சொன்னார்கள். 1896 என் தலைவருக்கு தலைவன் மோதாசு சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளாக இந்திய நண்பர்களே, இந்த இந்திய ராணுவத்தை கட்டமைக்க அவர் பெற்ற பாடு எங்களுடைய பாதைய எனக்காக நம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான். ஆனா அப்பதான் அடங்காடுபட்டுக் கொண்டிருந்த கொடுத்த சுதந்திரத்தை இந்த கொள்ளைக்காரர்கள் கொடுக்கப்பட்டு நம்ம பல பேர் பார்த்தீங்களா? 1000 ஆலோசனை நல்லா சொல்லுங்க. கோழி தூர கட்டி வச்சு அடிச்சவனால எத்தனை பேருக்கு மேல வழக்கு, எத்தனை பேருக்கு சாதி தூங்குறாங்க. இதை ஒரு அறிவியலுக்கு நிறைவு செய்யலாம். அப்ப சாதிக்கும் மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியை நான் வளர்த்தெடுப்பதுதான் எனக்கு முக்கிய காரணம். நாங்கள் சொல்கிறோம் நன்றாக உறவுகளே, சாதி வளத்தை தூக்கி போட்டுட்டு வாருங்கள் தமிழாக என்று, வாருங்கள் தமிழாக என்று. அப்படி வரவில்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் இதே மாதிரி ஒரு நிலை ஏற்படும். சிந்தியுங்கள், நல்ல புரிஞ்சுங்கள். மக்கள் ஓடுங்க. இது முக்கியமான செய்திருக்கிறது. தன்னை வென்ற ஒரு தாக்காத வரையும், தன்னுடைய பொருளாதாரம் களவு போடாத வரையும் அதை நம்ம பற்றி சிந்திக்கவே மாட்டோம். இந்த பொருளாதாரம் களவு தான் இருக்குது, இருக்கு மறுநாளதான் களவு இருக்குது. எப்படி சொல்றீங்களா? எந்த வருஷத்துக்கு முன்னாடி அரிசி விலை இல்லை, இப்ப இருக்கிற அரிசி விலை இல்லை. என்ன நினைக்கலாம்? மேற்கொண்ட கல்வி வந்தா வராட்சி போயிட்டு இதெல்லாம் காஞ்சி போச்சு. ஒரு கிலோவுக்கு 18 யூரியா வரை அரிசி விலை இருக்கு. ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு கொடுத்தா வெறும் சாப்பிடுவாங்க, வெறும் 3 சாப்பிடுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அரசியல பங்கிருக்கு. ஆகவே என் அன்பானவர்களை சிந்தியுங்கள். எவன் அடிபட்டால் என்ன, எவன் செத்தால் என்னன்னு சொல்லிட்டு எனக்கான வேலையை நான் பார்த்துக் கொண்டிருப்பது என்று நினைக்கிறேன். மிக தவறு. ஆகவே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், என் அன்பானவர்களை சிந்தியுங்கள். இந்த 1000 போராடுங்கள். உங்களுடைய வாக்குகளை விட்டார்கள். நல்ல கட்சிக்கு வாய்ப்பளித்து, இந்த சட்டமன்ற பாதுகாப்பு கட்சிக்கு வாய்ப்பளித்து, இந்த மாறு தேர்தல் இனியும் நடக்காது தடுக்க நாம் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் ராமசாகர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் செயலாளர் செந்தில்குமார் 2009 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லத்துல நம்ம தொப்புக்கொடி உணவுகள் எல்லாம் கொண்டு கொடுக்கப்பட்டாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செய்தி எந்த ஊருக்கும் வரல. ஏன்னா இடம் நல்லா அவங்க கையில தான் இருந்துச்சு. இதே திராவிடர்கள் அரசு அப்படி அனுமதிக்கிறது. நாங்க இணையத்துல செய்தி பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்து நாங்க போய் கேட்கிறோம். அவங்க
நம்ம ஊர்ல இருக்கிற திராவிட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் போய் கேட்கிறோம், என்னங்க இப்படி நடந்துட்டு இருக்குதா, அவங்க தலைவர் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு. அதெல்லாம் பொய்யுங்க, அப்படியெல்லாம் நடந்து தலைவர் சும்மா இருப்பாரா அப்படிங்கிறாரு. அப்பெல்லாம் நடந்தது இந்த மாதிரி செய்தித்தாள வந்திருக்குங்கள, சந்தைகளை வந்திருக்குங்கள அப்படிங்கிறாரு. நான் என்ன நினைச்சுட்டேன், நம்மளும் தவறான வேலை செஞ்சு பாருங்க, திரும்ப பார்த்தா அந்த தினம் நடந்துட்டு இருக்கிற போர் கொடுக்குற செய்தியும் வந்துட்டே இருக்குது. திரும்ப போய் கேட்க இல்லைங்கிறாரு. அப்போ அந்த சமயத்துல என்ன முக்கியமா நடந்துட்டு தெரியுமா, மாநாடு மயிலாடுகள் நடந்துச்சு. எல்லா ஊர்களும் அவ்வளவுதான், அங்கதான் தலைவர் எல்லாமே இதை போய் பார்த்துக்கணும். அப்ப தமிழர்களை ஆதி காலத்துல அழிக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே தயாரா இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்ட் எந்த பிரச்சனையும் முதல்ல ரோடுக்குள்ள போராடுறாரு கம்யூனிஸ்ட் தான். அவங்கள என்ன நினைச்சாங்க, எல்லாம் கோபாலபுரத்து கம்யூனிஸ்ட் எல்லாம் மாறிட்டாங்க. சாதனை பயங்கரமா போராடுவாங்க, கண்ட மாதிரி திட்டுவாங்க ஆட்சியாளர்களை. அதே தேர்தல் சமயங்களை பாத்தீங்கன்னா திரும்ப யாருக்கு ஓட்டு கேட்பாங்க, அவருக்கு ஓட்டு உதவி சொல்லிப்பாரு. எதை கேட்டிருப்பாங்க, பேருதா கம்யூனிஸ்ட், ஆனா உனக்கு எப்படி யாருக்கு அவங்களுக்கே தான். அவங்க திமுக ஒரு ஐடி விங் தான். ஐடி விங் எப்படி செயல்பட்டு அது இதுவரைக்கும் இருந்தாரு. நம்ம செயல்படுத்துமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. மாலம் நடந்தா பார்த்துட்டு அந்த குழந்தைங்க எல்லா வீட்லையும் பாருங்க, அரசு ஊழல் இல்லாட்டும் ஒவ்வொரு ஆண்களும் பாருங்க, தான் இருந்தாதான் அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது. நீங்க வந்ததுக்கு அப்படிதான் குடும்பம் வளரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? இப்ப இரண்டு ஆட்சியுமே பாத்தீங்கன்னா சாரா ஆட்சி தான் நடக்குது. பயங்கரமா திட்டுவாங்க, அதே கட்சிக்காரங்க பயங்கரமா திட்டுவானுங்க, கெட்டவாது திட்டுவானுங்க. என்ன பண்ணாங்க, திரும்ப அங்கேதான் ஓட்டு போட்டு இருக்காங்க. இது மாத்தவே முடியாது. இப்ப யாரு மாத்த முடியும் பாத்தீங்கன்னா வருங்காலத்துல இளைய தலைமுறைகள் தான் அதை மாற்ற முடியும். அதையும் பேச முடியல. கண்டனத்தை நம்ம தெரிவித்துக் கொள்வோம்.